சுவாமியே சரணமையப்பா. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ரீ குருபியோ நமக. நம்ம ஊர் ஐயப்பன் மலைக்கு எல்லாரும் போறச்சே துருவ சரித்திரம்ங்கிற ஒரு ரொம்ப மகத்துவம் வாய்ந்த ஒரு கிரந்தத்தை பற்றி சொல்றதுக்கு எனக்கு ஒரு பெருமை. இந்த துருவ சரித்திரம் அப்படின்னா என்னன்னா, இந்த துருவ சரித்திரம் எதுலாம் வருது? பாகவத புராணம், விஷ்ணு புராணம், நாராயணியம், இந்த மாதிரி பல சாரங்கள்ல வருது. இதுல நான் வந்து பாகவதம் மற்றும் நாராயணியத்திலிருந்து இதை எடுத்து சொல்ல போறேன். துருவன் அப்படின்னா என்ன? துருவக அப்படின்னா சமஸ்கிருதத்துல one who is prim and fixed on his mind. துருவக எவன் ஒருவன் அவனுடைய எண்ணத்தில் ஸ்திரமாக இருக்கிறானோ அவனுக்கு துருவன் என்று பெயர். அந்த துருவன் இந்த சரித்திரத்துல துருவன் அப்படிங்கிறவன் மனு ஸ்வயம்புவ மனு மகாராஜாவின் புத்திரனா இருந்த உத்தானபாதன். இந்த உத்தானபாதனுக்கு ஏன் உத்தானபாதன்னு பேரு? அவனுக்கு வந்து கால் கீழே இருக்கிற அந்த பாதங்கள் வந்து இங்க தோளுக்கு மேல இருக்குமா, அதனால மேல உத்தானபாதன், மேல இருக்கக்கூடிய காலை உடையவன் உத்தானபாதன். இந்த உத்தானபாதனுக்கு 2 மனைவி. ஒருத்தி பேரு சுனீதி, இன்னொருத்தி பேரு சுருச்சி. இந்த சுனீதிக்கு துருவன் அப்படின்னு ஒரு பையன், இந்த சுருச்சிக்கு புத்தமன் அப்படின்னு ஒரு பிள்ளை. இந்த சுனீதியானவளை அரசன் வந்து ரொம்ப இதுவே பண்ணல. ஏன்னா அவளை தாசி மாதிரி நடத்தினா, இந்த குழந்தையான துருவனி அந்த மாதிரியே நடத்தினான். இந்த சுருச்சியை வந்து தன்னுடைய பட்ட மகிழ்ச்சியை உட்கார வச்சான். என்னதான் அவன் 2வது கல்யாணமாகி வந்த ராணியாகவே இருந்தாலும் அவளை பட்ட மகிழ்ச்சியாக உட்கார வச்சுட்டு அவளுடைய பிள்ளையான உத்தமனுக்கு யுவராஜா பட்டம் சூட்டினா இந்த ராஜா. அப்படி இருக்கிறச்சு இவ ரொம்ப வருத்தப்பட்டு இவளோட இதுல இருந்தா சுனீதி. இப்ப இந்த துருவன் ஒரு நாள் இந்த ராஜாவின் அரண்மனைக்கு போறான். அந்த அரண்மனையில போய் பார்த்தா அந்த சிம்மாசனத்தை ராஜா உட்காந்துருக்கார். ராஜாவின் மடியில உத்தமன் உட்காந்துருக்கான். துருவனுக்கு ஒரே ஆசை, அவன் வந்து உட்காந்துருக்கான், நானும் போய் சீட் ஷேரிங் பண்ணிக்கிறேன். அவன் போய் உட்கார்ந்தார் துருவன். ஆனா அந்த சுருச்சி அதை பார்த்துட்டான். உடனே கேட்கிறான் துருவன்ட்ட, உத்தானபாத நிருப மிருதனந்தஸ்ய ஜெய வபுஷோ சுருச்சிராம் வீஷ்டா அன்ய சுனீதித்த குருநாதாயச த்வமேவ நித்யே மாத்யதி சரணம் கதாபூத. அப்படின்னா என்னன்னா, இந்த உத்தானபாதன் அவனின் மடியில எங்குள்ள சுருச்சியின்குள்ள உட்கார்ந்துருக்கான். எப்படி நீ உட்காரலான்னு கேட்கிற? அது வந்து பாகவதத்துல 3 ஸ்லோகம் கொடுத்துருக்கா. ஏகாந்த சுரஜே புத்திரம் அங்கம் ஆரோப்பிய லாயலயம் உத்தமம் நானுஷக்தம் துருவன் ராஜபந்தனா நவஸ்தே திருஷ்யம் பவன் ஆரோதம் ஆரதி நகுரம் மாயத்வம் புஷ்ப அபி நிர்பயः பாலோசி பதநாத்மானம் அன்ய ஸ்திரீ கர்ப்ப சம்பிரதம் நூனம் வேத பவன்யஸ்ய துர்லபே ரதே மனோரதாः. அப்படின்னா அந்த சுருச்சி கேட்டாலும், இந்த மாதிரி என்னுடைய பிள்ளை என் வயிற்றில் பிறந்த உத்தமனுக்கு தான் அந்த ராஜா சுவயம்புவனுவின் மடியில உட்கார்ற தகுதி இருக்கு. வேற எவளோ ஒரு தாசியா இருக்கக்கூடிய சுனீதியின் வயிற்றுல பிறந்த நீ எப்படி இந்த ராஜாவின் மடியில உட்காரலாம்? உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டான். இதெல்லாம் திட்டினப்ப இந்த குழந்தைக்கு எப்படி இருந்ததுன்றா, காதுல சூளத்தை ஈரத்துல காய்ச்சின சூளத்தை போட்ட மாதிரி இருந்தான். அவ்வளோ வரியோட இந்த குழந்தை அழுதுண்டே அந்த நடந்து போய் அந்த அம்மாவின் அரண்மனைக்கு போறது. அந்த அம்மா சொல்றா, குழந்தை அழாத, அவ வந்து என்னையும் இப்படிதான் நடத்துறா, நம்மளுடைய விதி இதுதான்,
விதியை நீ மாற்றணும்னா அதை மாத்துறதுக்கு சக்தி உடைய அந்த பெருமாள் பகவானை போய் கேட்கணும் அப்படின்னோடனே இந்த குழந்தை யாருமா அது அப்படிங்கிறது. அவர்தான் நாராயணன். நாராயணன் தான் வைகுண்டத்துல நம்மளை காக்கிறதுக்காகவே உட்கார்ந்துருக்கான். நீ அவனை போய் தவம் பண்ணேன்னா உனக்கு அவன் நல்லதை பண்ணுவான் அப்படின்னோடனே அந்த குழந்தைக்கு என்ன 5 வயசு குழந்தை அது என்னன்னு தெரியாம போறது, காட்டுக்கு போறது. போற வழியில யாரை பார்த்தது? நாரதரை பார்த்தது. நாரதர் கேட்டார், குழந்தை நீ இந்த ஸ்வயம்புவனுடைய பேரன் துருவன் தானே, நீயே இங்கெல்லாம் வந்திருக்க, இது ரொம்ப இதான இடம், நீ பாட்டி இங்கெல்லாம் வராது போ அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த குழந்தை சொல்றது, இல்ல மாமா, நான் இங்க தபஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன். தபஸா? யார நோக்கி தபஸ் பண்ண போற? அதான் யாரோ நாராயணன் இருக்காராமே, அவரை நோக்கி தபஸ் பண்ண போறேன்னு தான் குழந்தை. உடனே நாரதருக்கு ஆனந்த கண்ணீர் வந்துருது. அவர் சொல்றார், தபஸ் பண்றேங்கிறிய கொண்ட, உனக்கு எப்படி தபஸ் பண்ணணும்னு தெரியுமா? எனக்கு தெரியாது, நீங்க சொல்லித்தரேடா அப்படிங்கிறது அந்த குழந்தை. உடனே அந்த குழந்தைக்கு குருவா சங்கல்பம் எடுத்துட்டு அவர் ஹரி மந்திரத்தை சொல்லித்தரார். அந்த குழந்தை ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை கேட்டுட்டு போறது, தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. இத தியாகராஜர் தன்னுடைய பஞ்சரத்னத்துல குருலேக எடுவண்டி அப்படிங்கிற பாட்டுல எடுக்கிறார். இது என்னன்னா, நீ நாரதரோட தியாகராஜருக்கு நடக்கக்கூடிய ஒரு சம்பாதத்துல நீ அன்னைக்கு அந்த வால்மீகி கூட சம்பாதம் பண்ணி ராமாயணம் கொடுத்தியே, தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரப்பச்சேன வால்மீகி முனிபுங்கம்னு உன் கூட இது பண்ணிதானே அவருக்கு அந்த ராமாயணம்ங்கிற ஆச்சரியமான இது கிடைச்சது. உன் கூட சம்பாதம் பண்ணனால தானே இந்த துருவன் அப்படிங்கிற சிறுவன் பெருமாளுடைய அந்த இது பண்ண அருள் இது பண்ணப்பட்டான். நீ எனக்கும் இப்ப குருவா இருக்கியா அப்படின்னு நாரதத்தை கேட்கிறானா தியாகராஜர். அப்பேற்பட்ட அந்த நாரத மகர்ஷி சொல்லி கொடுத்த உடனே இந்த குழந்தை போய் தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. பண்றது ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய சொல்ற மாதிரி பண்ணிட்டே இருக்கு. பெருமாளுக்கு இங்க கேட்குது, யாரோ இந்த சின்ன குழந்தை என்ன சொல்றாங்க பார்த்தாரு. பார்த்தா அவங்க துருவன் அப்படியே நட்டனோட காட்டுல தன்னை சுத்தி எறும்பு கூடெல்லாம் கட்டுற அளவுக்கு நின்றுட்டு இருக்கு. உடனே கருடன் அப்படி கூப்பிட்டு கருடன்ல ஏறி போறார். அந்த கருடன்ல ஏறி போய் இறங்கி குழந்தைய பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு தன்னுடைய சங்கு பாஞ்சஜன்யம் இருக்கக்கூடிய கை, அந்த கையிலேருந்து பாஞ்சஜன்யத்தை எடுத்துட்டு அந்த குழந்தைய தடவி கொடுத்து, துருவா நான் வந்திருக்கேன் பாரு, கண்ணு முழிச்சுக்கோ அப்படிங்கிறார். உடனே இந்த பாஞ்சஜன்யத்தை பத்தி தான் பெரியாள் தான் தன்னுடைய திருப்பல்லாண்டுல எடுக்கிறார். படையோர்க்கு முழங்கும் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டு மகாபாரதத்துல யாரோட சங்கோலி கேட்கறதோ இல்லையோ, இந்த பாஞ்சஜன்யம் கிருஷ்ணருக்கு கேட்டு அப்படியே எல்லாரும் அர்ஜுனன் வரா, கிருஷ்ணர் வர, இது கொஞ்சம் வில்லங்க தான் நம்ம ஒதுங்கிடுவோங்கிற மாதிரி அப்படி அந்த பாஞ்சஜன்யம் இருக்கிறச்சே அப்ப ஏற்பட்ட அந்த கையை வச்சு அந்த குழந்தைய சொல்றாரு. இந்த குழந்தை முடிச்சு பார்த்தா அங்க ஒரு வெளிச்சம் இருக்கு. கார்மேனியோட ஒருத்தர் நிற்கிறார். கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் ஆண்டாள் இருக்கிறாரு. அந்த பெருமாளை பார்த்து கேட்குது, நீங்க யாரு? அப்ப அவர் சொல்ற, இத்தனை நேரம் தபஸ் பண்ணி நாராயணா நாராயணான்னு கூட்டியே அந்த நாராயணன் தான் நான் அப்படிங்கிறார். விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த குழந்தை. அதுக்கு என்ன தெரியும்? அது கேட்கறது, நீங்க எனக்கு என்னோட விதியை மாத்துவிடா, எங்க அம்மா சொன்னாலே அப்படிங்கிறது. உடனே நாராயணன் சொன்னார், விதியே இல்லடா, உன்னை நான் ஞானத்தோட போட்டுறேன்னு அவனுக்கு அருள் கொடுத்து அந்த ராஜ்யத்தை இந்த குழந்தை கையில ஒப்படைக்கிறார் நாராயணன். இந்த குழந்தை எதுவும் தெரியல அவனுக்கு. அப்படி நாராயணனோட அந்த ஸ்பரிசம் பட்டோன்னே வேதங்கள் என்ன, உபனிஷத் என்ன, எல்லாம் மைண்ட்ல ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுருந்தான். அந்த பையன் ராஜ்யம் ஆடுறான். அப்போ இந்த உத்தமன்கிறவன் ஒரு நாள் யக்ஷர்களோட சண்டைக்கு போனான். இந்த யக்ஷர்களோட இந்த உத்தமன் பேசானே உத்தமன் சண்டைக்கு போனப்ப அவனை யக்ஷர்கள் கொண்டுட்டான்.
என் தம்பியை நீங்க கொண்டுட்டே இந்த துருவன் படை எடுத்துட்டு போறான். இந்த துருவன் தனியா போல, பெருமாளுடைய அத்தனை சக்தியும் இவன் கையிலும் இருக்கு. அதோட போறான். யக்ஷர்களை வீழ்த்திட்டு இருக்கச்சே இந்த பெருமாளே வந்து இந்த பாரு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, அந்த உத்தமன் வந்து எங்கேயும் போல என்னோட மோட்சத்துக்கு வந்திருக்கான், என்னுடைய பரமபதத்துல இருக்கான். நீ வந்து எங்க போற? நீ வந்து அந்த துருவ மண்டலம் உனக்கு உருவாக்கி வச்சிருக்கேன். அப்புறம் நீ அங்க போற, உன் தாயாரான சுனீதியின் கூட்டிட்டு போ, அங்கதான் உனக்கு எல்லா அனுகிரகமும் வழங்கப்படும் அப்படின்னு இந்த துருவனானவன் தன்னுடைய தாயாரை அழைச்சிட்டு பெருமாள் கூட்டிட்டு கை பிடிச்சவனை கூட்டிட்டு போற துருவ மண்டலத்தை நிறுத்தி, இந்த துருவ மண்டலத்தை நீ இருப்ப, இந்த துருவ மண்டலம் ஒரு நட்சத்திரமா விளக்கும். அந்த நட்சத்திரம் வந்து எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய நார்த் போல் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவா. அந்த நட்சத்திரங்கிறது இந்த துருவ மண்டலம். அதுதான் அப்படி விளக்குவ. நீ வந்து ரொம்ப சிரேஷ்டமா எல்லா யுகங்கள்லையும் இது பண்ணுவேன்னு இவர் இங்கே விடுறாரு. இதுல இன்னொரு விசேஷம் இருக்கு. வாமனாவதாரம் பெருமாள் எடுத்தப்ப பிரம்மன் தன்னுடைய கமண்டலத்திலேருந்து கங்கையை ஊத்துறார். இவர் கால் அந்த தோஸ் வழியா அது வழிஞ்சு முதல்ல எங்க போய் இது பண்றதோ இல்லையோ அந்த துருவ மண்டலத்துக்கு போய் அவன் வழிபடுற மாதிரி முதல்ல பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் மிச்ச இடங்களுக்கு கொண்டு வந்தார் பாவதத்திற்கு. இப்படி துருவன் அப்படிங்கிறவன் ஒரு பெரிய பக்தன் பெருமாளுக்கு சின்ன வயசுலேருந்தே. இன்னொரு பக்தன் யாருன்னா பிரகலாதன். இந்த பிரகலாதனுக்கும் துருவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரே சம்பந்தம், ஒரு இடத்துல அம்மா கொடுமைப்படுத்துறா, இன்னொரு இடத்துல அப்பா கொடுமைப்படுத்துறாரு. ஆனா ரெண்டு குழந்தைகளும் வேற யாரையோ நினைக்கல, ஒரே ஒருத்தரான அந்த ஹரிய நினைச்சுதான். அப்பேற்பட்ட அந்த ஹரி பகவான் நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவார் அப்படின்னு நான் அப்படியே என்னுடைய மனசால வேண்டிட்டு என்னுடைய இந்த சொற்பொழிவை முடிச்சுக்கிறேன்.